அன்றைக்கி ஒரு நாள் எங்களுக்கு ட்ரீம் கேக் சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ ஆர்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆயிடுச்சு. சித்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறாங்களா, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் நான் ஜார் கேக் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிமிலராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் கேக் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. நாட் இன் 1 inch கூட கேக் இல்லை, சும்மா ஒரு பொடி தூவுன மாதிரி தான் கேக் லேயர் இருந்தது. எங்கே காணும் தேடிட்டே இருந்தது. ட்ரீம் கேக் மாதிரில ட்ரீம் க்ரீம் மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். டேடி வந்து பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கும் மறுநாள் ஈவினிங் வந்து கசின்ஸ் சித்தி எல்லாம் வந்து மூமா எல்லாமே இங்கே தங்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலான்னு போல தோணுச்சு. அதனால வந்து சிக்கன் பீட்சா வித் சிக்கன் ஸ்டஃப் பண்ண தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் மாவை வந்து ஈஸ்ட் போட்டு ஆக்டிவேட் பண்ணி ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் பனைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டேன். மீன்வேல் டாப்பிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி டாப்பிங் வந்து ஆனியன், கேப்சிகம், சிக்கன் ஃப்ரை பண்ணது தான் வந்து போட்டிருந்தேன். சிக்கன் பீட்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் செட் பீஸா வந்து உடனே சூடாக ரெடி பண்ணி உடனே சாப்பிட்டோம். செகண்ட் செட் பீஸாவும் ரெடி பண்ணியாச்சு. தேர்ட் வந்து சிக்கன் ஸ்டஃப்டு பண்ணி ரெடி பண்ணி அதையும் வச்சு எடுத்து அன்றைக்கி டின்னரை முடிச்சோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.